வந்திருக்கும் வேதாகமத்தின் நபர்களை நீங்கள் அறிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதாமையும் ஏவாளையும் ஜீவ சுவாசத்தினாலே ஜீவனாக்கினார். சத்துரு சர்ப்பத்தின் வடிவில் ஏவாளை வஞ்சித்தான். வஞ்சனையால் வந்தது மனித குலத்துக்கு பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். காயின் ஆபேல் பிறந்தனர். ஆதாமுக்கு இருவரும் செலுத்தினர் காணிக்கையை கர்த்தருக்கு. காயினின் காணிக்கை தோற்றது, ஆபேலின் முதல் பலனோ வென்றது. இதனால் இருவருக்கும் மூண்டது சண்டை. சண்டையால் வந்தது பூமியின் முதல் கொலை. காயினால் மனித குலம் பெருகிற்று, அதனால் பாவங்களும் தொற்றிற்று. அதனுள்ளும் இருந்தான் நீதிமான், அவன் பெயர்தான் நோவா. கர்த்தரின் கண்களில் தயை கிடைத்தது நோவாவுக்கு, வரும் அழிவிலிருந்து தப்புவித்துக் கொள்வதற்கு. கட்டினான் கப்பலை, காப்பாற்றினான் பல உயிரினங்களை. பூமியில் தண்ணீர் வற்றும் வரை தண்ணீரில் மிதந்தது புதிய தலைமுறை. அத்தலைமுறையில் இருந்து வந்தவன் ஆபிரகாம். எங்களுக்கெல்லாம் விசுவாசத்தின் தந்தையாம், எமக்கு முன் உதாரணமாம். கர்த்தர் கொடுத்த பிள்ளையை அவர் கேட்க, அவருக்கே கொடுக்க முன்வந்தவரும் இவரே. ஆபிரகாமுக்கு கிடைத்தவன் ஈசாக்கு, ஈசாக்குக்கு கிடைத்தவர்கள் யாக்கோபு மற்றும் ஏசா. புத்திர பாகம் கிடைத்ததோ ஏசாவுக்கு, அதை பறித்துக் கொண்டவனோ யாக்கோபு. யாக்கோபு பெற்றான் பன்னிருவர், அப்பன்னிருவரும் 12 கோத்திரங்களாம். அப்பன்னிருவரில் விசேஷமானவன் யோசேப்பு. சகோதரர்களால் விற்கப்பட்டான் அடிமையாக. ஆனாலும் அதிபதியான எகிப்திற்கு அவனது சந்ததி தொடங்கியது மனாசே இப்ராஹிமால். யோசேப்பு மரித்தான், மோசே தோன்றிவிட்டான். கர்த்தர் முச்சடியில் கர்த்தரை கண்டான், அடிமைத்த இஸ்ரவேலரை விடுவித்தார். கர்த்தரிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றான், அக்கட்டளைகளை மக்களுக்கு படிப்பித்தார். கானானை நோக்கி பயணித்தான், கானானை காணாமலே மோசே மோவாபிலே மரித்தான். யோசுவா வந்தான், சூரியனையும் சந்திரனையும் தரிக்க வைத்து இஸ்ரவேல் மக்களை மீட்டுச் சென்றான். ஆவா, என்ன அற்புதம்! கர்த்தர் செயலிது. யோசுவாவுக்கு பின் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணார். அதில் முதல் நியாயாதிபதி ஒத்தியேல், பிறகு ஏகூத், சம்கார். இஸ்ரவேலின் தாய் என போற்றப்பட்ட தெபோராள் சிறிய சட்டையை உடைத்து பெரிய படையை வென்ற கிதியோன், அபிமெலேக்கு, தோலா, யாவீர், எப்தோன், அப்தோன், தாகோரின் கோவிலையே தள்ளியவன் சிம்சோன். என்ன பலம் இவனுக்கு! பிறகு தான் கோத்திர மீகா. பிறகு ரூத்தை பார்க்கிறோம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறோம். இவளே மீட்கும் அன்பு. அடுத்து ஜெபத்தினால் ஜெயம் பெற்ற அன்னானை பார்க்கின்றோம். இவனுக்கோ அருமையான சாமுவேல். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் ஆசாரியராகவும் இருந்தார். பின்பு ஜனங்கள் நியாயாதிபதிகள் வேண்டாம் என்றனர், அரசர் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் வென்றான், தாவீது பல போர்களை வென்றான். அடுத்து சாலமோனை பார்க்கிறோம். இவன் எழுதிய நீதிமொழிகள் 3000, பாடல்களோ 1005. என்ன ஞானம், என்ன ஞானம்! கர்த்தர் கொடுத்த ஞானம். அடுத்து எலியாவை பார்க்கின்றோம். தேவனால் நேசிக்கப்பட்டவனும், காக்கையால் போஷிக்கப்பட்டவனும், கேரி தாற்றங்கரையில் நீரை பெற்றவனும், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவனும், தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டவனும் இவனே. பிறகு எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். இரும்பு கோடாரியை நீரில் மிதக்க செய்தவரும், நாகமானி குஷ்டரோகத்தை குணப்படுத்தியவரும், கசப்பு தண்ணீரையே ஆரோக்கியமாக மாற்றியவரும் இவரே. எலிசா சென்றான், எசேக்கியா வந்தான். ஜெபத்தினாலே 15 வருடம் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொண்டான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த யோசியாவை பார்க்கின்றோம். இவன் ராஜாவானதோ 8 வயதில். பிறகு எஸ்ரா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். வேதாராய்ச்சியில் கட்டளைகளை போதிக்க முனைந்தான். பிறகு நெகேமியா மதிலை கட்ட விரைந்தான், மனங்களையும் கட்ட துணிந்தான். பிறகு ரூபவதி எஸ்தர் வந்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை தந்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய யோபுவை பார்க்கிறோம். உயிரை தவிர உடமைகள் எல்லாம் இழந்தோம், ஊர் போற்ற வாழ்ந்தவன். அடுத்து வேதாகமத்தில் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஏசாயாவின் பெயரை பார்க்கின்றோம். இவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவர் வாழ்நாட்களிலே நிறைவேறியது. இயேசுவின் 2ஆம் வருகை காட்சியும் நிச்சயத்தை தருகிறது நமக்கு. அடுத்து எரேமியாவை பார்க்கின்றோம். யெகோவா ஸ்திரப்படுத்துகிறார் என்பது இவர் பெயரின் அர்த்தமாம். கர்த்தர் சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் கை வாய் சொல்ல அவன் கை வசனமாக்கியது. தேவனால் பலப்படுத்தப்பட்ட ஒன்ற அர்த்தத்தை கொண்ட எசேக்கியேலை பார்க்கிறோம். எசேக்கியேல் என்ற பெயர் எசேக்கியேல் புத்தகத்தை தவிர வேதாகமத்தில் வேற எங்கும்
தெளிவாக கூறி சென்றவர். அடுத்து ஆமோஸ், ஓபதியா எனும் சிறிய தீர்க்கதரிசிகளோடு யோனாவுக்கு வருகிறோம். கடவுளின் வார்த்தைக்கு மீறி கடலுக்குள் மூழ்கி 3 நாள் மீனின் வயிற்றுக்குள் இருந்து கரை சேர்ந்தவர் இவரே. இவர் மூலமாய் நினிவே பட்டணத்துக்கு விடுதலை. இதன் பிறகு சிறிய தீர்க்கதரிசிகளை பார்க்கின்றோம். மீகா, நாகூம், ஆபக்கூம், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா போன்றோர் ஆவர். இவர்களை பார்த்த பிறகு புதிய ஏற்பாட்டில் உள்ள முக்கியவர்களுக்கு வருகின்றோம். எலிசபெத்தின் வயிற்றில் யோவான் துள்ளி குதித்து பிறந்தான். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தான். காட்டு தேனையும் வெட்டுக்கிளியையும் உணவாக உட்கொண்டான். பிறந்தார், எங்களை மீட்க இயேசு பிறந்தார். இவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆனவர். இவர் இல்லாமல் நித்திய ஜீவனை காண முடியாது. இவர் தெரிந்து கொண்டதோ பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, சீமோன், யூதாஸ்காரியோத்து போன்ற 12 அழைத்த சீசர்களாக தெரிந்து கொண்டார். இவர்களை தவிர ஏசப்பாவின் மனமார்ந்த சீசராக பவுல் இருந்தார். ஆதியிலே ஆதாமின் மூலம் மரணத்தை சந்தித்தோம். இறுதியில் இயேசுவின் மூலம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். வருவார்